யாருமா நீ? இது சத்யாவோட வீடு தானே? நீ யாரு முதல்ல அத சொல்லு. அதுமா, சத்யா என்னோட மெக்கானிக் ஷாப்ல தான் வேலை செய்யறாரு. நல்ல புள்ளைய பெற்றிருக்கீங்கம்மா. ரொம்ப டேலண்டான ஆளு. வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே எங்க மெக்கானிக் ஷாப்புக்கு நல்ல பேரு சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. அவருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தோம். அவரு மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. என்னங்கம்மா, வாங்கிக்கோங்க. என்ன அந்த பையன் எங்களுக்கு பிச்சை போடுறானா? ஐயோ இல்லம்மா, அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நிறுத்துமா. அவனால இந்த குடும்பத்துக்கு அவமானமும் கஷ்டம் மட்டும்தான் சேர்ந்திருக்கு. அத சரி பண்ண இந்த பணத்தை அனுப்புனானா? யாருக்கு வேணும் அவனோட காசு? மரியாதையா இந்த பணத்தை எடுத்துட்டு வந்த வழிய பார்த்து போ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவரு உங்க பையன் தானே? யார் எனக்கு பையன்? அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவனெல்லாம் எப்பவோ நாங்க தலைமுழுகிட்டோம். அயோக்கிய. ஏங்க நீங்களாவது? இல்லங்க, இது எங்களுக்கு வேண்டாம். அவரால நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த பணத்தை நாங்க தொட்டாலே பாவம். எடுத்துட்டு போயிடுங்க. இனிமே அவன் பேரை சொல்லிக்கிட்டு இங்க வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அவன் எங்க இருக்கானோ அங்கேயே இருக்கட்டும். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடு. அவன் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம். இல்லம்மா, அவரு முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல, திருந்திட்டாரு. திருந்திட்டா அவன் செஞ்ச தப்பெல்லாம் இல்ல நாயுடுமா? இப்போ நீ போறியா இல்லையா? எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ். என்ன ஸ்வீட் வச்சுக்கோ. அஞ்சலி, நீ மூச்சு விடாம பேசிட்டு இருந்த. ஏதோ பெருசா ஜெயிச்சிட்டேங்கிற சந்தோஷம் உன் கண்ணுல தெரிஞ்சது. சரி, அதை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாமேனு தான் நான் உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அஞ்சலி, நீ ஒரு பொண்ணு. ஏதோ திடீர்னு ஒரு சக்சஸ பார்த்துட்ட. இதை தாண்டி உன்னால இதை ஸ்டேபிளா கண்டினியூ பண்ண முடியும்னு நீ நம்புறியா? அதுவும் என்ன தாண்டி? கண்டிப்பா. நீ திரும்பவும் தப்பான கால்குலேஷன் தான் போட்டிருக்க. ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் தேவையே இல்லை. உண்மையா உழைச்சா போதும். அந்த உழைப்பு என்கிட்ட இருக்கு. உன் சிரிப்புல ஒரு பதட்டம் தெரியுதே. தெரியட்டும். அதுதான் எனக்கு வேணும். நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இப்படி தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டே இரு. சும்மா உன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. இப்போ நான் ரொம்ப பிஸி. வரட்டுமா? வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்வீட். வேஸ்ட் பண்ணாத, சாப்பிட்டு. சோ நாம போய் அதை பார்க்கலாம். எதுக்கு? எதுக்குன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஃபியூச்சரும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல. எதுக்கு ஓவரா யோசிக்கணும்? ஃப்ரீயா விடுங்க. வெற்றி இல்ல, ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம தியா நமக்கு இருக்கா. அவளோட ஃபியூச்சருக்காக நம்ம யோசிக்கணும்ல. இத பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம போய் பார்த்துட்டு வரோம். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? பாத்துருவோம். இப்போ இந்த சுந்தர்னு யூட்டர்ன் போட்டு எட்டு போட்டுட்டே இருக்கீங்களே, உள்ளுக்குள்ள ஏதாவது உள்குத்து இருக்கா? இருக்கா? சிவபெருமானோட பேரு சுந்தரர் தானே? ஆமா. சுந்தரேஸ்வரன், சுந்தரன், இது எல்லாம் சிவபெருமானோட பேரு தானே? யா. நேத்து நான் திருவாசகம் படிச்சிட்டு இருந்தேன். அதுல கூட சுந்தரன்ற பேரு வந்துச்சு. பாரா. எனக்கு வேற சிவபெருமான ரொம்ப பிடிக்கும். அதான். சரி. மீனாட்சி. யோ, என்னையா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மனநல சரியில்லாதவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாளா? இந்த பார், இதுக்கப்புறம் நீங்க எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்துல அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்தாகணும். போன வையா. கண்டுபிடிக்கலான்னு வச்சுக்க, டிரான்ஸ்பர் தான். ஞாபகத்துல வச்சுக்க. வையா போன. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. அப்பா. என்னடா எல்லாம் உங்களால வரதுடா. வீட்டுல இருந்த ஒருத்தனை தப்பிக்க விட்டுட்டு இப்ப தினம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இல்லப்பா, அது வந்து எதுவும் பேசாதடா. சரிப்பா, நான் அப்புறம் வந்து பேசுறேன். டேய், என்ன விஷயமா வந்த? இல்லப்பா, நீங்க கோவமா இருக்கீங்க.
இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசினா சரியா வராது. நான் ஈவினிங் வந்து சொல்றேன். நீ விஷயத்த சொல்லு, அது சரியா வருமா வராதான்னு நான் சொல்றேன். டேய் சொல்றா, என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் இல்லப்பா, சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷமான விஷயமா? அப்ப அதைத்தானடா முதல்ல சொல்லணும். ஏன் தயங்குற, சொல்றா. இல்லப்பா, அம்மா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் தெரியுமே. என் பாக்கெட்ல 10 ரூபா வச்சா 5 ரூபா காணாம போயிடும். உங்க அம்மா எடுத்துக்கிட்டு போய் யாருக்காவது தான தர்மம் பண்ணிட்டு வந்துருவா. கேட்டா அந்த தான தர்மத்துலதான் நம்ம குடும்பமே செழிப்பா இருக்கு, இத பத்தி எதுவும் கேட்காதீங்கன்னு பேசுவா. இப்ப அதுக்கு என்னடா? இல்லப்பா, அவங்க ரொம்ப வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதுக்கு ஊரை கூட்டி ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சிருவோமா? ஆமாப்பா. என்னது? இல்ல, ஒரு பாராட்டு விழாவுக்கு துளசி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதை சொல்லதான் வந்தேன். எனக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் நடக்குதா இங்க? ஏண்டா, அரசியல்ல நான் எத்தனை வருஷமா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாராவது பாராட்டு விழா நடத்தணும்னு யோசிச்சீங்களாடா? அப்பா, உங்களுக்கு எதுக்கு? நீங்க போற இடம்லாம் மாலை என்ன, சால்வை என்ன, மரியாதை என்ன, கௌரவம் என்ன, அந்த மாதிரி அம்மாவுக்கு கிடையாது இல்ல? அதுவும் கரெக்ட் தான். சரி, என்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு இருக்கீங்க? நாளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது அவளுக்கு தெரியுமா? ஆஹா, இல்ல, அம்மாட்ட இது விஷயமா எதுவும் சொல்லல. ஏண்டா, சொன்னா அவ சந்தோஷப்படுவாள்ல? சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான்ப்பா. ஓ, ஸ்டேஜ்ல போய் லாஸ்ட் மினிட்ல இந்த விஷயத்த சொன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கிற பாராட்டு விழான்னு சொல்லி அம்மாவை நீங்க நம்ப வைக்கணும்.